பரம்பரத்தில் என்னை ஆண்ட கடவுளேனும் தக்ஷிணா மூர்த்தி பாதம் கைலாயத்தனைன்ற ஆயி பாதம் கருணையுடன் போற்றி நித்தம் ஞானம் சொல்வேன் கைலாய நிர்குண நிர்மலமே தேவர் காட்டுகின்றீர் கேசரியின் மயமாய் கையில் கைலாய பரம்பரையாய் வந்த பேர்க்கு கடைப்பிள்ளை ஞானத்தை பாடுவேனே பாடுகின்றேன் சரியை என்ன தேவி தீட்சை பரிவாக கிரியை என்ன தேவி பூசை பாடுகிறேன் யோகமென் மாசற்ற அமுதம் பாங்கான ஞானம் என்ன மௌன தந்தம் பாடுகிறேன் திடத்திரனாயிதோ கீதம் பாங்கான அஞ்சலிதான் மனமாந்தேகம் பாடுகிறேன் பரன் முனிவழுக்கே என்றால் பரிவானால் ஞான வித்தை பலிக்குந்தானே தானென்ற ஞானத்தின் பூமி கேளு சாதகமாயோகமென்ற அபர வீடு வானென்ற பூமியிலே வித்தை கேளு அறிவிற்கும் அறிவான உகாரவிந்து வேனென்ற வெளியெல்லாம் படைத்து நின்று வேதாந்த அண்டமென்ற மகாரமாச்சு கோதென்ற நாதமங்கி குமரியாடும் கூப்பிட்டார் கேளாது கண்ணும் போச்சு போச்சப்பா தத்துவங்கள் நித்தியப்பட்டு புலன் கெட்டு நிலன் கெட்டு பொரியும் கெட்டே ஆச்சப்பா மனவரையில் மயங்கி நின்றே ஆடுவதோர் படம் போல அசைந்து தள்ளு நீச்சப்பா கட நீச்சு திருதாய் வெள்ளம் நிலையேது கரையேது தவணை ஏது மூச்சப்பா அடங்கு முன்னே மாயை வந்து முத்தி முதிர்ந்தறிவு தள்ளு மோசம் காணே காணப்பா மனவரையா மாறுக்குள்ளே கடைத்தேர போகாது கரக்கமெத்த ஊனப்பாவென்று சொன்னால் மனமூடாதே உற்றுமெள்ள பிடித்தாலும் மாயை கட்டும் வீணப்பா உலகத்தோர் ஞானம் எல்லாம் வேதாந்த சித்தாந்தம் என்பார் கோடி தோணப்பா ஞானம் என்ன கண்டிப்பில்லை சுடக்குடியொளி போல தோன்றும் தானே சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் தானென்ற நிர்மலமா மனத்தின் வீதி தாண்டறிது தாண்டினால் அறிவு போற்றும் கானென்ற மனத்தின் சாதகத்தை கேளு கற்பமுன்னவத்துண்ணால் வாசி தோறு பானென்ற பாணத்தின் பாதை நில்லு பகலாலும் கேசரத்தில் மனந்தானிட்டும் வானென்ற வெட்ட வெளி வடிவு காணும் மாச்சல் மெத்த மருவி கூடே கூடுவது நீமைக்கு முன்னே குளிகை கூட்டும் கூப்பிட்டால் பூரணந்தான்
கூட பேசும். ஆடுவது மனவரையில் மாயம் போக்கும், அருவிலே சொக்கின்றி ஆட்டுவிக்கும். நாடுவது பூரணத்தில் ஏற்றிக் காட்டும், நலமான சாணையார் எவனும் ஜூதம். தேடுவது சித்தருக்கு குளிகை கெட்டு, செகத்தோர்க்கு வாதமின்றி தேட்டுத்தானே. தேட்டான வரை கடந்து மனமும் தாண்டி, தெளிவான அறிவினுடை பறையும் தாண்டி, நீட்டான பூரணத்தின் வரை காணென்று, நேரான 3 வரை ஏறில் சொக்கி, பூட்டான பூட்டிறங்கி விட்டேன் மைந்தா. புகழான வெறுவெளியில் ஏறப்போகா, ஆட்டான கைலாய பரம்பரை வந்த ஆச்சரிய மூலகுரு வாக்கும் கேளே. கேளப்பா மூலர்க்கு காலாங்கி பிள்ளை, கெடியான காலாங்கி மைந்தர் போகர். நீளப்பா போகர் பிள்ளை கொங்கணர்தான், நேராக 4 முறை பேரனாகி, தாளப்பா மேருவிலே தவசு பண்ணி, சாதகமாய் கைலாய வர்க்கம் ஆனார். ஆளப்பா பிள்ளை என்றால் அவரே பிள்ளை, ஆச்சரியம் இன்னும் உண்டு சொல்லுவேனே. சொல்லுகிறேன் சிங்கென்று முன்னே ஊன்றி, சோதி கண்ட பின்பதிலே மனத்தை ஊன்றி, சொல்லுகிறேன் அங்கென்று பின்னே ஊன்றி, சோதியிலே அக்கரங்கள் தனமும் கண்டு, சொல்லுகிறேன் பின்பல்லோ மௌனம் முன்னே. தொடர்ந்தேறி தளமெல்லாம் பார்த்து கண்டு, சொல்லுகிறேன் புருவ மையத்திற்கூடி, துரியமென்ற அறிவினுள்ளே சொக்கினாரே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம், சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம், சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம், சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். சொக்கியல்லோ அறிவை விட்டே அகண்டமேறி, துயரறவே சமாதியுள்ளே கற்பம் உண்டு. சொக்கியல்லோ 3 வரை சடத்தோடக்க, சொருபவரை காணவென்று துணிந்து பொங்கி, சொக்கியல்லோ ஏறுதற்கிவ்விதமாம் என்று, சோதித்து குளிகையெல்லாம் பார்த்து பார்த்து, சொக்கியல்லோ ஏற்றி வைக்கும் சுரூபமணி என்று, சூக்ஷமாய் மூலருடைய நூல் பார்த்தாரே. பார்த்தறிந்தார் இந்த மணி வாதம் என்று, பரிவான கைலாய தட்சணாமூர்த்தி, சேத்தறிந்த தம்முடைய வர்க்கமான, சீடரிலே திருமூலர் சண்டிகேசர், மாத்தறிஞ்ச சனகாதி 4வரோடு, மருவி நின்ற வியாக்கிர பதஞ்சலினோடு, போக்கறிந்த வடியனோடு 9 பேர் பிள்ளை, புகழான பூரணத்தில் எழும்பென்றாரே. எழும்பையிலே நிர்மலம்போர் சடமோ காணா, தேனென்றார் பூரணந்தான் எதுக்கு பேசும். எழும்பையிலே குளிகை முதல் காண்டிற்பத்தே,
ஏற்றியதோர் தீபத்தின் சுடற்போல் காணும். எழும்பையிலே தேகமில்லை கோடா கோடி, எடுத்த சடம் சூட்சமமாய் இருந்ததென்றால் எழும்பையிலே மேலெழும்பி மௌனம் முற்றும் இருந்துரைத்த சமாதி உடை பலந்தான் காணே. காணப்பா சொரூபம் ஒன்று கலிதான் ஒன்று, கையடங்காதட்டமா சித்தியொன்று. பூணப்பா கைகொடு சின்மயமாம் தேவ பொருளோடே அருளான போக்கு காட்டி, தோடப்பா தோன்றிருக்கும் சும்மா அம்மா சுபமாக இசைந்ததிலே சொக்கும் என்பார். வீணப்பா மற்றதின் சின்மயத்தை காட்டி வேதாந்த மூலத்தை விளம்பென்றாரே. விளம்பினார் சனகாதி வேதம் கோடி, பிதத்தாரே மௌனத்தை சண்டிகேசர். விளம்பினார் பதஞ்சலியும் அனந்தம் கோடி, விரித்தல்லோ திருமூலர் அநேகன் சொன்னார். விளம்பினார் வாவாதாம் என்று யானும் விரியாமல் 200 ஞானம் சொன்னேன். விளம்பினார் வெகுவாக என்னுள் கொஞ்சம், வேதாந்தம் 200 விரைந்து காணே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம், சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம், சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம், சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். காணப்பா மும்மணி கைலாய வர்க்கம், கழியாமற் பிள்ளைகட்கே மற்றோர்க்கில்லை. தோணப்பா இவை 3 சித்தர் சொல்வார், சொற்பெரிய பூரணமே சொல்ல வேணும். வீணப்பா ஆராலும் சொல்லக்கூடா, வேதாந்த அந்தத்தில் வெளியிற்கூட்டும். ஆணப்பா 64 மரபுக்குள்ளே, ஆறுமே இல்லையதை அறியார் காணே. அறியாத குளிகையுடன் சாரணையிற்குத்து, அதன் பெருமை காண கொங்கணரை கேளு. அறியாத அண்டமுதர் புவனம் பார்த்து, அருவியதோர் பதம் பார்த்து திரிந்தேயாடி. குறியாக கற்பமெல்லாம் ஏறி பார்த்து, கூறாத பூரணத்தை காண்பேனென்று. நெறியாக மனமுறைக்க குளிகை கட்டி, நேராக மனவரையில் ஏறினாரே. ஏறினார் அருவரையின் இயல்பும் கண்டே, இதமாக அறிவுடைய வரையில் சென்று. தேறினார் மனமுரைத்தார் கண்டத்தேர, சேர்ந்தேற சேர்ந்தேறி வரையிற்றாண்டி. கூறினார் இவ்வளவும் ஒன்றே வென்றார், கூசாமல் மறுவரையில் குதிரை போட்டார். மாறினால் சென்று மனம் பிடித்துச் சென்றார், வரை 3 கடக்க ஒரு கற்பமாச்சே. ஆச்சப்பா நாள் வரையில் ஏறும்போது, அரகரா விழுகோடி இடிபோல் நாதம். மூச்சப்பாவோடாது முன்பின்றோனா, முதிர்ந்த மன மாயையினால் பின்னும் சென்றார்.
கூச்சப்பா ஐவரையர் போக்கி நின்று குறுகுரென மொழிந்ததிலே மனமும் தேறி போச்சப்பா சடமொன்று நிராசையாகி புக்கினார் அறுவரையர் புக்கினாரே. புக்கியல்லோ சுழல் காற்றின் துரும்பு போலே புலம்பினார் மூலருடை பேரன் பேரன். மக்கியல்லோ மனம் போச்சு குளிகை போச்சு மாறாத மௌனமுன்னி மாண்டி போச்சு. ஒக்கியல்லோ சிலம்போலிதான் உள்ளே வாங்கி ஓகோகோ குளிகையது கீழே வாங்கு. சொக்கியல்லோ என் செய்வேன் என்று ஏங்கி துரியத்தை விட்டு மெல்ல கீழ்கொண்டாரே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். கீழ்கொண்ட கொடியான் சித்தர் கேசரத்தை விட்டு மெல்ல அறிவில் நின்று நாட்கொண்ட பாடெல்லாம் நினைத்து கொண்டு நான் பிழைத்தேன் என்று சொல்லி ஆட்கொண்ட என் குரு பூரணத்தில் நின்றீர். ஆச்சரியம் என ஈன்றும் இவரை ஐயா வேட்கொண்டா என்றவத்தை ஈந்தனையா பெருவெளியாம் சிலம்பொலியை மேவென்றாரே. மேவென்று சொல்லும் முன் மேற்கண்ட போகர் வேதாந்த சிரோமணியை பெருதி மைந்தா கோடென்ற குருவுக்கும் அவரே சீடர் கோடி லட்சத்தொரு சீடர் உண்டோ காணேன். பானென்ற வேதாந்தம் சித்தாந்தம் பார் பறக்கிறதோர் குளிகை முதல் வாதம் பார்த்து தேனென்ற கைலாய வர்க்கம் ஆகி சித்தருக்கு சித்தராய் ரிஷியானாரே. ரிஷி என்ற சிலம்பொலியை கண்டாருண்டோ நேராகவதற்குள்ளே சேர்ந்தாருண்டோ. ரிஷி என்ன ரசவித்தை அறிந்தாருண்டோ நிமிடத்தில் கவனம் முற்று திரிந்தாருண்டோ. ரிஷி என்ன அண்ட முதல் புவனம் தாண்டி நின்ற நீரையாய் கண்டு வந்தோருண்டோ. ரிஷி என்ன மௌனமுற்று சமாதிக்குள்ளே நின்றதனால் தீகைமையாய் நினைவாய் காணே. காணப்பா ரிஷியாட்டும் சித்தராட்டும் காரணமாய் மௌனத்தை நின்றோராட்டும் பூணப்பா பூரணத்தை நின்றோராட்டும் பொன்னாக மரமுதலாய் புகழ்ந்தோராட்டும் ஓனப்பா வாசியுடை குதிரையாட்டும் ஒன்றுமற்று தன்மயமா நின்றோராட்டும் தோணப்பா இவையெல்லாம் கொங்கணர்க்கே அல்லால் சூழுலகிற் சித்தருண்டோ சொல்லிடீரே. சொல்லிடமாய் ஞானமுண்டோ குளிகை உண்டோ சூட்சித்த கற்பமுண்டோ பாசியுண்டோ மல் சுட்ட வாதமுண்டோ சுண்ணம் உண்டோ மகத்தான சிக்கியுண்டோ செயநீருண்டோ வெள்ளிடீர் விடமுண்டோ சாரணை உண்டோ
வெவ்வேறு கூட்டுகிற கொடூரியுண்டோ அல்லிடீர் வேதை சகு வணந்தானுண்டோ அப்பனே 17 அமைத்திட்டாரே சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் அமைத்தவர் முக்காண்டம் பாடியதோரங்கம் வந்தித்த பிள்ளைக்கும் அறிவு தோன்றும் அமைத்தவர் பாடின பொற்கம்பி போல அறிவு கெட்ட மிலேச்சருக்கும் வாத சித்தி அமைத்தவர் கருவெட்ட வெளியதாக அங்கங்கள் மறையாமற் சொன்னார் அமைத்தவர் பாட்டுக்கு நம்முடைய நூல்தான் அருகாக மறைப்பின்றி அறைந்திட்டாரே 500 பிள்ளை வேண்டி அப்பப்பால் வெகு தெளிவு சாத்திரந்தான் நிறைந்திட்ட ஆரணம் போல் வெளியதாக நீங்காமல் துறந்து விட்டார் அருளோடு பொருளும் குறைந்திட்ட புத்தியல் நிக்களமாம் புத்தி கூறாத பொருளை எல்லாம் கூறிவிட்டார் வரைந்திட்ட மௌனமெல்லாம் வெளியதாக வாய் திறக்காவித்த எல்லாம் விளக்கினாரே விளங்கியதோர் கொங்கணரால் மூலவர்க்கம் மகத்துவந்தான் உண்டாச்சு மக்காள் விளங்கியதோர் கீர்த்தியுண்டோ மக்காள் வெட்ட வெளி கப்புறத்தே செல்ல மாட்டீர் முழங்கியதோர் குளிகை என்ன காய சித்தி மூச்சற்ற விடத்திலே நோக்கம் என்ன விளங்கியதோர் சித்தருட வர்க்கம் என்ன பேய் மக்கள் 35 பேரிற்றானே தானென்று சொன்னதென்ன என்னை பெற்ற சச்சிதானந்த வெள்ள தயவுள்ளாரே கோனென்ற முக்குளிகை தமக்குண்டையா கொடியதொரு மௌனத்தை நமக்குண்டையா பானென்ற வாசிவத்தை நமக்குண்டையா பாங்கான காய சித்தி நமக்குண்டையா வானென்ற வெட்ட வெளி ஏறியாடி வருகிறேன் விடை கொடுத்து வாழ்த்திடீரே வாழ்த்தி உன்னை அனுப்பினால் பூரணந்தான் வரை கடைந்தே 6 வரை ஏறுவாயோ வாழ்த்தி உன்னை அனுப்பினால் நரகத்துள்ளே மயங்காமற் செல்லுவையோ மைந்தா சொல்லு வாழ்த்தியுன்னை அனுப்பினால் இடியிற்குள்ளே மயங்காமற்றியங்காமல் மறுவாயோ வாழ்த்தி உன்னை அனுப்பினால் என்ன முன்னால் வாய்ப்பேச்சாவரை கடக்கும் மார்க்கம்தானே சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம்
மார்க்கமென்ன என ஈன்ற கைலாயமூர்த்தி மகத்தான சமாதியுள்ளே கற்பம் வாழ்ந்தேன். சேர்க்கமென்ன சிவாலயங்கள் பலியேற்றுண்டேன். சிவமேது நீரன்றி வேறே காணேன். ஆர்க்கமென்ன குளிகையிட்டு சென்று போரேன். அங்கங்கே மனந்தேறி போரேன் போரேன். தீர்க்கமென்ன சொக்கினார் சொக்கிப் போரேன். திரும்பினால் சடத்தோடே திரும்புவேனே. திரும்புவையோ என் மகனே திடந்தானுண்டோ? சிறு பிள்ளை புத்தியல்லோ செப்புராய் நீ. பளர்பிரையோ தேய்பிரையோ ரவியின் உள்ளே வருவது போல் அல்லவது மாட்டி வாங்கும். பரும்பிரையோ யோகமது பிறவி கோடி. ஆங்கான வெளிக்குள்ளே கண்ணோ கூசும். அரும்பிரையோ மனத்தழும்போமே ஒட்டாதே. ஹரஹராயின் மகனை அறிவாய் நீயே. அறியாதவரை பார்க்க நான் தானேறி. ஐயனே 3 வரைக்குள்ளே சிக்கி. நெறியாத நாள் வரையில் ஏறட்டாமல் நிமிடத்தில் அறிவினிலே வந்து நின்றே. மறிவானம் படைத்த கொங்கணரே சித்தர் மற்றோரை யான் காணேன் மைந்தா சொல்லு. பொறியான வழியடக்கி சூட்சமாகி போனவரார் போகருடை பிள்ளைதானே. பிள்ளை என்றால் அவரல்லோ போகருக்கு. புகழான ரிஷிகள் எல்லாம் சித்தர் என்பார். தள்ளை என்றால் அவர் தாமூலரிடம் போன சச்சிதானந்த பிம்பமான பிள்ளை. கொள்ளை என்றால் அவர் கொள்ளை ஞான வீதி. கொடியான சிலம்பொலியை கேட்டு மீண்டார். பிள்ளை என்று வந்ததனால் கீர்த்தியாச்சு. வேதாந்த அந்தமில்லா வெளியாய் போச்சே. போச்சென்று சொல்வதென்ன பொய்வானையா? புத்தி சொன்ன புத்தியெல்லாம் போட்டிட்டாயோ? வாச்சென்று நின் வயிற்றில் பிறந்த பிள்ளை. வந்தாலன் கெட்டாலன் மகத்துவமுண்டோ? கோச்சென்ற நாவம் என்ன விடிந்தால் என்ன? கோடிரவி காந்தி என்ன மயமுண்டாமோ? ஓச்சென்ற சிலம்பொலியை கண்டுவாரே. ஒரு மனமாய் பூரணத்தில் உன்னிடீரே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். உன்னீடீர் அண்ட முதல் புவனம் தாண்டி. ஒரு நொடிக்குள் பதம் தாண்டி முப்பாள் தாண்டி. மன்னு திருவருள் மனையை கண்டு போற்றி. மருவியதோர் பூரணத்தில் சென்றே ஏறி. பன்னிடுவீர் தினம்தோறும் பழக்கமையா. ஆயுடனே அது நடந்து வரைகளாரும். கண்டிரியோ கரியேனும் தருளாற்போரேன். தயாநிதியை கடாட்சித்தே அனுப்புவீரே. அனுப்புவது பிறகுனையான் சென்று வாரேன்.
அவ்வளவும் குகைக்குள் நீ பட்டமாய் நில். தனு பிறந்த தனி போல சென்று தாண்டி சாதகமாய் சொரூபமணி மூன்றும் காட்டி கணுப்பிறந்த கமலியது பூண்டும் காட்டி காட்டிலே அட்டமா சித்தியினால் காட்டி உணுப்பிறந்தோர் தாண்டில் ஒரு வரையில் ஏறி உற்றுமறு வரைதனில் ஓடினேனே. ஓடினேன் மூவரையில் இடியே கோடி போகோகோ ரவி கோடி வன்னி கோடி வாடினேன் மனம் இழைத்தேன் மயக்கமானேன் வாயிட்ட குளிகை சென்று ஏறி போரே நாடினேன் கற்பமொன்று மூவரையிற்றாண்டி நலமாக 4 வரை கொள்ளே சென்றேன் ஆடினேன் ஆடினேன் அறிவு கெட்டேன் அரகரா மோசமென்றே இறங்கினேனே இறங்கினேன் 4 வரைக்கு புறமே போக என்னாலே முடியாதே ஏதோ அஞ்சில் இறங்கினேன் என் மக்களும் மாறாமோ ஏது சொன்னாய் பேய்பிள்ளா என்ன பேச்சு இறங்கினேன் இந்நாள் பின்னையார் சொல்லார் ஏகவெளி தீக்காடும் இடியோ கூடி இறங்கினேன் என்னாலே முடிவு காணேன் ஏறினார் கொங்கணர் தாமேறினாரே ஏறியதோர் கொங்கணரை போலே இல்லை ஏகவெளி தீக்காட்டப்படியோ போனார் மாறியதோர் மனம் பிடித்தார் யோகமானார் மாடுவது நிசமென்று வாய்மை பூண்டார் கூறினதோர் அறுவரையை கண்டு முட்ட குமுறியதோர் சிலம்பொலியை கேட்டு மீண்டார் ஆரியதோர் மனம் கண்டார் அவரே சித்த ஆச்சரியம் கொங்கணர் போலார் காணேனே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். காணரிது காணரிது கோடா கோடி கண்டு நான் பாபருட்ச சித்தர்க்குள்ளே பூணரிது பூணரிது அகண்ட வீதி புக்கல்லோ சிலம்பொலியை கேட்க மாட்டார் ஊணரிது ஊணரிது வெளியில் பார்த்து ஓடுவரு வென்றீர்கள் மக்கள் நீங்கள் தோணரிது தோணிருதாய் நின்ற ஞானம் சீடருக்குள் ஓடுறது துரியம் தானே தானென்ற பூரணத்தை சாங்கத்தோர்கள் சகமெல்லாம் நிர்குணமாய் நின்றதென்பார் வானென்ற வெளியின் பாரில்லை என்பார் வாய் பேசார் சொன்னக்கார் போமோ சொல்லு கோனென்ற குருவருளால் சமாதி கூட்டி குவிந்து நின்று மௌனத்தின் நிலையை பற்றி ஊனென்ற உடம்பை விட்டு அறிவாய் நின்று உலாவுறதை சாங்கமின்றி உரைத்திட்டாரே உரைத்திட்ட காரணம் என்ன பிரிதிவி போக்கு ஓடுகிற வாசியினால் யோகம் பார்த்து
மறைத்திட்ட மௌனத்துடன் மௌனமூட்டி மருவி அந்த அறிவோட வாசமாகி நிறைந்திட்ட அகண்ட முத்தி சென்றே ஆடி நேரான அண்ட முதற் புவனம் பார்த்து முறைத்திட்டம் தப்பாமல் சமாதி நின்றால் முழு யோகி முழு ஞானி முமூச்சவாயே. ஆமப்பா இதற்கு முன் அப்பியாச மார்க்கம் ஹரை குவின் அட்டாங்கம் நன்றாய் கேளு. ஓமப்பா வகையாக விருத்துச் சொல்வேன் உத்தமனே காட்சி நித்திரையை போக்கு. தாமப்பா சதா நித்தம் தாரகத்தே சார்ந்து நின்ற கேசநிலை சதா நித்தம் பார். சோமப்பால் சுழித்தோடும் கேசரியை கண்டால் சொல்லாத முத்திரையை சொல்லுறேனே. சொல்லுறேன் ரவிமதியும் வன்னி கூடி சொலித்து நின்ற விடமல்லோ கேசரிதானப்பா. சொல்லுறேன் அதைப்பார் மனம் செய்ய நீராகும் சுத்த வெளி அடியோடி தாக்கியேத்தும். சொல்லுறேன் மனம் புத்தி சித்தமென்பார் தொடர்ந்து நின்ற குரு பதத்தை சூட்டி கேளு. சொல்லுறேன் அறிந்த மட்டும் புருவமையம் சூட்சந்தொட்டேரி எட்டாங்கத்துறை கேளே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். கேளப்பா ஏமத்தை சொல்வேனானும் கெடியான நேமமுடனாசங்கொண்டு வாழப்பா பிராணாயம் பிரத்யாகாரம் மகத்தான தியானமுடு தாரணை கேளு. தாழப்பா சமாதியுடை நிட்டை பங்கம் தனித்தனியே சொல்லுகிறேன் நன்றாப்பாரு. வேளப்பா ஏமனென்ற பத்தும் சொல்வேன் வேதாந்த பொறியறிந்தோர் பெரியோர் தாமே. பெரியோர்கள் அண்டமென்ற ஆன்மா நோக்கி பேரான பரிச்சின்ன மனமுமாகி அரியோர்கள் சாதி என்ற ஆச்சிரம் விட்டே ஆசை என்ற விகற்பமெல்லாம் அடித்து தள்ளி பரியோங்களிங்கிசையை நீக்கி போட்டு பராபரத்தை நோக்குவதங்கி சமதாகும். சரியோராவது சகல மதத்தினாலும் தனித்தனியே கண்டிக்கப்படாதென்பாரே. என்பார்கள் இங்கிசையார் இருக்குமாண்பர் எங்கெங்கும் நிறைந்திருந்த சொரூபமூர்த்தி. அன்பார்கள் இதுவல்லோ சத்தியந்தான் ஆரதிக ஆன்ம சரீராதி சுபாவம். வன்பார்கள் அபகரிப்பை விட்டு விட்டு மனமுறைத்தாலூரதிகம் என்று பேரு. தன்பார்கள் பிற சரீராதி சுபாவம் தான் என்ற தற்குல லக்ஷணந்தான் பாரே. பாரப்பாபிரமமது சுபாவமாக பரவியது நிரந்தரமுன் சரித்தாலன்று.
நேரப்பாபினமசரிய மிதுவாம் கண்டால் நிரந்தரமும் தயவினுடை நினைவு கேடு தாரப்பா சரீரத்தில் வருத்தம் நீங்கி சகலசனம் நம்மை போல் என்றே எண்ணி ஆரப்பா சுபானுபவ போதம் செய்வார் அவரல்லோ தயவுடையோர் அறிந்து காணே காணப்பா வேதாந்த சாத்திரம் செம்மை கரை கற்ற சமயம் பொய் என்று தள்ளி ஆணப்பாதிடப்பட்டாட்சேபம் என்பார் வீட்சணமும் சீதளமும் சுகதுக்கத்தால் வீணப்பா மானவி மானம் வந்து விரும்பெளி போல் சொப்பனமாம் என்று தள்ளி தோணப்பா தாங்காமல் அகண்டு துள்ளே சொக்குவது சமயம் என்றும் சொல்லலாமே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். சொல்லலாம் வேதாந்தத்துள்ளே முத்தி தொடுகுறியான் சாத்திரத்தின் முத்தி இல்லை வெல்லலாம் அதனாலே சொன்னவெல்லாம் வேறில்லை நாம் அதுதான் எனவே முத்தி அல்லலாம் சொப்பனம் போல் அவத்தை ஆண்டு அகில பிரபஞ்சமெல்லாம் அடுத்து மூழ்கி நில்லலாம் அற்புதமாய் நிற்பிடமற்று நிர்மலமாய் நிற்கிற பூரணந்தான் என்னே தானென்ற பூரணந்தான் நாம் என்றெண்ணி சதா நித்தம் மறவாமலிருந்தானாகி வானென்ற களி தகரியாச்சுதாச்சு மருவியதோர் சாத்திரத்தினாலேயப்பா கோனென்ற தன்னிடத்தை ஒன்றும் இல்லை கூடி நின்று போனதில்லை என்றே எண்ணி வேனென்ற நிர்குணமும் வேறொன்றில்லை வேதாந்த சித்தாந்தம் என்றார் கௌசம் ஆச்சே ஆச்சப்பா நேமத்தை சொல்ல கேடு அறைகுவே நன்றாக பூரணந்தான் வாச்சப்பா சத்தியம் என்ன மித்தை என்ன மருவியதோர் நானேதான் என்றதாறு வீச்சப்பா நமக்கு வந்த பந்தம் ஏது வேதாந்த சாத்திரத்தில் விளங்க பார்த்து கூச்சப்பா திடப்பட்டார் தவசென்பார்கள் குலாமரிட்ட விடமெல்லாம் குருட்டு நோக்கே நோக்கப்பா பிரமமதி லோகத்துள்ளே நுகர்ந்து நின்ற காமியத்தை நரகென்றெண்ணி வாக்கான விருப்பது சொப்பனம் போல் எண்ணி மசகமிது வென்று தள்ளி மனமிதேறி தாக்கார பொருளல்லோ சச்சிதானந்தம் தடை பெறவே தானானார் சந்தோடம் ஆச்சு போக்கான வேதாந்த பிரமசாரம் புகட்டுகிற குரு சொல் பூரணமென்றெண்ணே எண்ணியதோர் மூன்றையும் தான் உண்மை என்றே எண்ணியிருக்கிறதாரென்று எம்புவார்கள் தண்ணியதோர் குரு உரைத்த உபதேசத்தை தானறிந்து பூரண
பூரணமாய் முத்தனாகி பண்ணியதோர் அபராதம் குருவுக்கீந்து பராபரத்தை தன் தேசம் போலே எண்ணி அந்நியதோர் சுகமுடனே துக்கம் எல்லாம் ஆர் செய்துந்தனக்கு வரம் போலும் காணே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். காணப்பாவிப்படியே தீர்த்தியானால் கை கடந்த சிவபூசை என்று சொல்வார். வீணப்பா சகல நூல் என்று தள்ளி விரைந்து நின்ற விரத்தியெல்லாம் விட்டேயோடி ஊனப்பா குரு பிறகே நிழலை போலே உத்தமனே சச்சிதானந்தனானாய் ஆணப்பா தேவிக்கு உபசரித்து வென்று அறிகிறதே சிரவணமென் தெரிந்து கொள்ளே. அறிந்திந்த வேத நிலை விட்டு நீயும் அப்பனே வாசனை பிரபஞ்சம் தாண்டி மறிந்திந்த புத்திராதி பாசத்தாலே மாயம் வந்து மூட்டையிலே கலச்சையாக்கி செறிந்தவதை அடிச்சக வேதாந்தம் பார்த்து சீராக நிற்கிறதே செம்மையாகும். நெறிந்து நின்ற வேதாந்த பிரமந்தன்னில் நினைவோடு வருகிறதே ஆசைதானே. ஆசை என்றும் மதி என்றும் அதற்கு நாமம் அப்பனேதான் பிரமம் என்றே ஆசான் நேச என்ற உபதேச படியே என்றும் நேராக வேதாந்த பொருளென்றெண்ணி பூசை என்று மற்றதெல்லாம் தள்ளிவிட்டால் உத்தமனே சிவமென்று சொல்லுவார்கள். காசை என்றே என்னென்ன காரியம் வந்தும் கைவிட்ட துக்கம் வந்தும் கலங்கிடாரே. கலங்காமல் தாம்பிரமம் என்றே எண்ணி கவடற்று நிரத்தரம் வேதாந்தம் பார்த்தே மலங்காமல் நிற்கிறதே விரதம் அப்பா. மகத்தான நேமமின்றி பத்துமாச்சே இலங்காமல் இருப்பதையும் அனுட்டித்தக்கால் என் மகனே மனம் திடமா இல்லாவிட்டால் துலங்காத சுவரில் சித்திரம் போலாகும். சுழியதுதான் அடிப்படை மூன்றொன்றும் வாரே வாராக சுகாசனமாயிருந்து கொண்டு மருவியதோர் மூலத்தின் வங்கென்று பூரி கூறாக கும்பித்து மாத்திரையை ஏற்றி குறியோடே சிகாரத்தால் ரேசி ரேசி சாராக விப்படியா என்று கும்பி சாதகமாக இவை மூன்றும் தீர்ந்த பின்பே ஆராக அகர முதல் புகாரம் காட்டி அப்பனே மௌனத்தார் கும்பித்தேரே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம்.
மனம்தான் குவிந்த பின்பு கொள்கியதோர் மூலத்தை விட்டு நீயும் தம்பித்து கண்டத்தே நின்றேயூது தாளடங்கி உரைத்த பின் மேல் மூலம் நின்று சொம்பித்தே அறிவோடி மௌனம் பூரி சுகமாக பூரணத்தை அதற்குட்கும்பி தம்பித்து மனத்தொடுரே சகத்தை பண்ணு தலமான பிரமமென்று பிராணனாச்சே ஆச்சப்பா இதுவல்லோ பிராணாயாமம் அறிந்தவனார் சிவயோகி அறியார் மற்றோர் ஓச்சப்பா பிரபஞ்ச வாசை விட்டே ஒன்றையுந்தான் மனத்தினுள்ளே சங்கியாமல் வாச்சப்பா வந்ததென்ற காரணமாக மருவியதோ ஞானமென்ற மார்க்க தூடி கூச்சப்பா காமியத்தை நரகின்றெண்ணி கூறான கர்மமெல்லாம் விடுக்க நன்றே நன்றுக வேதாந்த சாத்திரத்தால் நாம் சாட்சி என்று நித்தம் உரைத்து நின்று பன்றான மற்றவை நாம் அல்லவென்று பரவி நின்றே உலகமெல்லாம் வித்தை என்று கன்றாக உரைப்பு நிரந்தரமோ நினைவாய் காரண காரியங்கள் எல்லாம் தவிர்ந்து போட்டு ஒன்றான ஒரு பொருளாய் நின்றாயானால் உத்தமனே பிரத்தியா காரமாச்சே ஆச்சப்பா மாயையோடு மாயவின்பம் அப்பனே சுத்த சைதன்யம் மூன்றும் போச்சப்பா ஆகாயம் போலே எங்கும் ஓடியெங்கும் மறைந்திருக்கும் கண்டாலுந்தான் ஆச்சப்பா அவர்களைத்தான் தீர்த்தமூர்த்தி யாகனே தோத்திரமாய் தியானம் பண்ணு வீச்சப்பா பிரமமென்ற தியானம் மாச்சு விளம்புகிறேன் 5 வகை சமாதிதானே தானென்ற அதிட்டான சைதன்யத்தை தனையளித்து நிலவரையில் தீபம் போல ஆனென்ற அலைவற்று திடமதாக அப்பனே அகண்டமது தானாய் நின்று வேனென்ற தோற்றமற்றே இருந்தாயானால் விளங்கியதோர் தத்பலய சமாதியாச்சு வானென்ற சவ்விகற்ப சமாதி கேளு மருவியதோர் தத்பலய சமாதிக்குள்ளே சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் உள்ளாக இருக்கையிலே பேசும் சுற்றும் உறவாக கேட்டா கண்டானு வித்தை தள்ளாக சவ்விகற்ப சமாதி என்று தரமுறையார் பெரியோர்கள் கேளு கேளு வில்லாக திரிசாணு வித்தை மார்க்கம் விரவியந்த சமாதியிலே நிற்கும்போது கள்ளாக தன்னை அனுசந்தானித்து
தலமான சந்தானன் திரிசானமாச்சே. ஆச்சப்பா இதன் பேர் சவ்விகற்பமென்பார், அருளியதோர் நிருவிகற்ப சமாதி கேளு. ஓச்சப்பா தத்வலய சமாதி முக்தி, உத்தமனே சாத்தன் உத்தங்கே மறந்து. ஆச்சப்பா துக்கமுற்று மிருகம் போல, ஆச்சரியன் சத்தமெல்லாம் கேளாவிட்டால். கூச்சப்பா சித்தமது சொரூபத்துள்ளே, கொண்டார் பூரணத்தில் நிருவிகற்பமாமே. ஆமப்பா சமாதி விட்டு சரிக்கும் போது, அப்பனே சாத்திரங்கள் பார்க்கும் போதும். ஓமப்பா காலமென்ற நிறையும் இல்லை, உத்தமனே பிரபஞ்சம் இல்லை என்று. சோமப்பா விகாரம் தோற்றும் பிரபஞ்சம், சொப்பனம் போல் பாசமென்ற மதியடக்கில். ஆமப்பா தீவிரமாம் பிறவியார்க்கும், அகத்தான காரணமாம் என்றே எண்ணே. எண்ணியல்லோ மனத்துள்ளே படாதே நீக்கி, ஏக்கமாய் நிருவிகற்பமாகி நின்றே. அண்ணியல்லோ பிரபஞ்ச விகற்பந்தள்ளி, அனுபோக நிருவிகற்ப சமாதியாச்சே. உண்ணியல்லோ சொரூபத்தில் லயிச்சு நின்றே, உற்றிருந்த அகண்ட விருத்தி காற்றில் தீபம். தண்ணியல்லோ உப்புண்டார் போலே மைந்தா, சாதகமா உன்னுருவம் கெட்டு போச்சே. போச்சதுவும் கடிகை என்று தானாய் நின்றார், புகழான பெருமை சொல்ல வென்றார் கூடா. ஆச்சதுவும் மௌனமுற்று வாயை மூடி, ஆசையற்றே இருந்தல்லோ அகண்ட வீதி. வாச்சதும் பிரபஞ்சத்திற் கண்டதில்லாம், வாலைவுடன் நுரை போலும் மலை போல் காணும். கோச்சதுவும் சிலந்தியுடை நூலும் போல, கூறுமதன் அங்கம் போல் குறியை காணே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். குறியனே விண்ணுதித்த மேகம் போலும், கோதியதோர் சொப்பன பிரபஞ்சம் போலும். நெறியான அகண்டம் நம்மிடத்தே மைந்தா, நேராக உண்டாகில் இற்று போச்சு. பரியான வெவ்வேறு நாமமாகி, பாழுலகு நம்மிடத்தே தோன்றும் தோன்றும். மரியாக வழிந்து போம் நாமே பிரமம், மற்றொன்றும் இல்லை என்று மயக்கந்தீரே. மயக்கமற்று நான் ஒருவன் எனக்குள் எல்லாம், மற்றொன்றும் இல்லை என்று தீரனாகி. தியக்கமற்ற நேரமும் உள்ளிட்டு கொண்டு, சேர்ந்து வரும் சந்தோடன் துக்கந்தள்ளி. முயக்கமுற வருட்பெய்து முன்னே வந்து, முன்னின்று விகற்பங்கள் பண்ணினாலும். அயக்கமற்று மனதிடமாய் சதமாய் தள்ளி, ஆராதி கொண்டகரி தானாய் நில்லே. நில்லப்ப
அப்பா சஞ்சார தாளத்துள்ளும் நேராக சமாதியிலே இருக்கும் போதே அல்லப்பா தொய்தம் வந்தாராதரவு பண்ணி அசையாத மலை போல விருக்க நன்று சொல்லப்பா கற்பமது கண்டத்தெய்தும் சுட்டி நின்று திடப்படுதல் மெத்த நன்று மெல்லப்பா வாசனையை இரண்டாயானால் மேவியதூராரூட சமாதியாச்சே ஆச்சப்பா மாயயுத்தி சொல்லவென்றால் அநேகமுண்டு சூட்சுமமாய் சொல்ல கேடு வாச்சப்பா தேசத்திற் பேதாபேதம் மருவியதோர் கிராமத்தில் கிராம பேதம் போச்சப்பா திரங்களிலே திரங்கள் பேதம் ஓகோகோசனங்களிலே அநேக பேதம் வீச்சப்பா புத்திகளில் பேதாபேதம் வெகுமோகமாயத்தா ஒன்றும் காணே காணப்பா பின்னமயம் ஆகி நின்று கலந்து நின்ற புராணமய கோசம் ஆச்சே ஊனப்பா விஞ்ஞானம் மயமுமாகி உத்தமனி மனோமயம் மாங்கோசமாச்சு பூணப்பாவானந்த மயமுமாக பொங்கிற்றே அஞ்சு திரை போதத்துக்கு தோணப்பா திரையஞ்சு மாயை மாயை சொல்லுகிறேன் சூட்சத்தை பூட்டிப்பாரே சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் பூட்டியதோர் விசிட்டனென்றும் விராடனென்றும் புகழ் பெரிய ஏம கற்ப போக்கே என்றும் நீட்டியதோர் அண்டமென்றும் புவனம் என்றும் நேரான பதங்கள் என்றும் மாயையாச்சே ஆட்டியதோர் ஆட்டமெல்லாம் மாயை ஆட்டே அறிந்து கொள்ளும் உன்மனமே மட்டை மாயை மூட்டியதோர் மனமும் வந்த வரைக்கே நிற்கும் மூதண்ட மனம் கடக்க முடியாவாரே பாரான உலகத்தில் சுத்த வீரன் மனத்தோடே போராடி அருவில் மாழ்வான் கூரான ஞானி என்றால் லிங்கம் புக்கு குறியான அம்பலத்தில் சேர்வானப்பா தாரான உலகத்தோர் கடுத்த ஞானம் சகத்திரமாங்கோடியிலே ஒருவர் சொல்வார் வீரான சில பேய்கள் சாங்கம் பேசி விழித்திறந்து திரிவர் தானே தானென்ற பிரமருமோர் அறிவிற் சென்றார் சாதகமாய் மாலென்றால் அறிவில் தோன்றும் கோனென்ற ருத்திரனோர் அருவிலந்த கொள்கின்ற மகேச்சுரனோர் அறிவில் தோன்றும் வாரென்ற சதாசிவனோ மணியை காண்பான் மகத்தான ஐவருந்தான் ஆக்கி பீடம் வேறென்ற பஞ்சகர்த்தாள் மட்டும் சென்றால் வேதாந்திவென மட்டும் சொல்வார் பாரே பாரப்ப
பாசித்தறிந்தார் குளிகை போட்டு பகுத்தறிவாருள் மனையை பரிந்து போற்றி நேரப்பா தம்மோடு பூரணத்தின் நின்று நேராக ஓடம்போல் நீஞ்சியாடி சேரப்பா திரும்பி வந்து புகுதுவார்கள் செகத்திலுள்ள சித்தரிக்கே அடுத்தவாறு கூரப்பா பூரணத்தில் நாதன் தாண்டி கொங்கணர்த்தாம் சிலம்பொலியை கூடினரே கூடினார் மூலகுரு பேரென்று கோடானு கோடி சித்தராடி பார்ந்தார் ஆடினார் ஆடினார் ஏறமாட்டார் ஆச்சரியம் கொங்கணர்த்தாம் அகண்டில் சித்தர் ஓடினார் ஓடினார் அநேகம் கோடி ஓங்கி நின்ற காகத்தில் ஒன்றி போட்டு தேடினார் தேடினார் குளிகை தன்னை சித்தருக்கு சொருபனிது கிட்டும் வாரே சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சுரூபமணியாரின் வர்க்கம் மகத்தான தட்சிணா மூர்த்தி வர்க்கம் கூறானதொன்றாய் நிக்களங்கமாகி குவிந்து நின்ற பொருளாகி கூரோணா தாரான தற்பதமாய் அதுவும் மற்று சச்சிதானந்தத்தில் நின்ற ஆசான் பேரான பிள்ளைகட்கும் மணியும் மீந்து பெரும்பாதை மகாரம் என்று பேசினாரே பேசிய துர்க்கந்தமென்ன வென்று கேட்டால் பெருவிரலே நீயாய் மெல்விரலே போது மாசியது வற்றக்கார் கவிக்கு முன்னே மக்களே இந்த பார் என்று காட்டி தேசியது மகார வித்தை சென்று கூட்டி செப்பாதே மகார வித்தை குளிர்ந்த ஞானம் வாசியது கருகாகும் கண்டு கொள்ளும் மக்களே சின்முகத்தில் நடுப்பாலாமோ நடுவென்ற வெட்ட வெளி ஒன்றும் இல்லை நானும் இல்லை நீவும் இல்லை அகண்ட வீதி கடுவென்ன லகுவென்ன மனம் செவ்வானால் கண்டு கொள்ளும் என்று சொல்லி கரத்தில் காட்டி சுடுவென்ன தாபம் என்ற முளையை முந்தி சுடுகின்ற துத்தி என்ன மௌனத்தீரான் விடுவென்ன இந்திரிய பாம்பை நீயும் விட்டகன்றே அறிவோடே மேவுமேவே மேவும் என் கைலாய பரம்பரையாமானா வெகு கோடி ரிஷிகளுக்கும் உபதேசித்தார் மேவுமென்று சித்தரிலே அநேகம் கோடி மேருவிலே இருந்தார்க்கு உபதேசித்தார் மேவுமென்றென்னோடு 16 பேர்க்கு விளங்கியவர் பதம் பிடிக்க உபதேசித்தார் மேவுமென்றே 7வருடன் திருமூலர்க்கு விளம்பினார் மெய்ஞானம் விளம்பினாரே விளம்பிய நாமெல்லாம் கைலாய வர்க்கம்
மேருவிலே எடுத்த உடல் எமக்கு மக்காள் அளம்பினதோர் சனகாதியர் விட்டே அனைக்கணமும் பிரியார்கள் அடியை விட்டு தளம்பினதோர் கொடி கொழு கொம்பு போலே சதா நித்தங்காத்திருந்தோம் ஐயா கிட்ட கிளம்பினதோர் பந்து போல நேகம் பிள்ளை கெடியிட்டு மாட்டி அங்கே கிட்டினாரே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். கிட்டினங்கைலாய பரம்பரையினாலே கேளுமாச்சரியங்கொங்கணர்த்தாம் சென்று கிட்டினோம் என்று சொல்லி ஈசானத்தே கெடியான ரசமுண்டு சட்டை போக்கி கிட்டினோம் ஈசானன் துதித்தோம் என்று கெடியாக தவசிருந்து முத்தராகி கிட்டினோம் என்று சொல்லி தட்சிணாமூர்த்தி கெடியான பதம் பிடித்து பணிந்திட்டாரே. பணிந்திட்ட கொங்கணரை பார்த்து நாதன் பாருலகிற் பிறந்தவனே படிதானானால் பணிந்திட்ட சடம்போக்கி கைலாய தேக ஆனதுதான் வெகு கடினம் அதிக மெத்த கனிந்திட்ட கனிவாலே வீரத்தாலே கலங்காமல் சமாதியுற்று கைலாயத்தில் அணிந்திட்ட புத்தி கொண்டிங்கே வந்தாய் சாதகமாய் ஒருவரையும் கண்டிலேனே கண்டிலேன் ஆச்சரியம் குமாரனே பார் கலந்தனர் சென்மமிவர் கைலாயமானார் அண்டிலேன் ஆலதுக்கும் மகத்துவமென்ன உற்ற சிவபிந்துவில் அப்படிதானாச்சு கண்டிலேன் இவரைப் போல் சித்தர்காணேன் காரணமாய் இவனுக்கு தீட்சிப்போனான் பண்டிலேன் கொங்கணரே மயங்க வேண்டாம் பரம்பரமாய் வயது தந்த மௌனந்தானே மௌன வித்தை மூலருக்கு முன்னே சொன்னேன் மருவியவர் காலாங்கி கதுவே சொன்னார் மௌன வித்தை அகண்டாதி அறிந்து கொள்ளும் மகத்தான போகருந்தான் உமக்குச் சொன்னார் மற்றொன்று மயக்கமற்று மௌனத்தார்க்கு மௌன வித்தை எய்தியக்கால் அவனே ஞானி பற்றொன்றும் வையாதே பலரும் காண வாய் திறந்து பேசாதே மகாரம் நன்றே நன்றான மௌனத்திற் கடிகை சேர நல்வினையும் தீவினையும் நாசமாகும் நன்றான மௌனமென்று நினைக்க முத்தி நல்லோர்கள் நினைப்பார்கள் மற்றோர் காணார் நன்றான மௌனமல்லோ ரிஷிகள் சித்த நாலு திக்கும் சொரூபமல்லோ ஞானியானார் நன்றான மௌனத்தை கண்டார் முன்னே நலமாக கூப்பிடுவது கண்டிலாரே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ
கண்டிலார் மோனத்தில் அநேக சித்தி காணுமப்பா சொல்லுகிறேன் நன்றாய் கேளே. அண்டிலார் மந்திரங்கள் செபிக்கும் போது அப்பனே மௌனமென்ற தீட்சை கேளு. பொண்டியாய் வாய்மூடி பேச்சுமற்றே ஒரு சேர சமைத்துண்ணு ஒரு போதப்பா. விண்டிலாதென் நேரம் செபித்தாயானால் விளங்கியதோர் 7 லட்ச மந்திரம் சித்தே. சித்தாகும் சித்தியுமாம் 8 திறமாக நின்றவர்க்கு மந்திரம் சித்தி. சத்தாகும் வேத மந்திரத்தை பாவி சலசலன பேசி சேவிப்பார் கோடி. கத்தாதும் நாம் போல கத்தி என்ன காசுக்கும் ஆகாது சித்தி இல்லை. முத்தார மௌனம் விட்டால் மனம் பாழாச்சு. மோசம் இந்த வேதமெல்லாம் பொய்யன் பாரே. பொய்யென்றே எண்ணி எண்ணி உலகம் கெட்டு போச்சுதனாலே யுகத்தின் வேதமாச்சு. கையென்று யோகத்தில் மௌனம் முட்ட கடுஞ்சித்தி அறிவு மட்டும் கலந்துதாக்கு. செய்யென்ற நித்தமப்பா ஆறில் காணும் சாதகமாய் மேல் மூலம் தாண்டி காணும். மெய்யென்று பித்தக்கால் அவனே யோகி விரைந்திதனை அறியாட்டால் திருதமாடே. திருதன்றோ உலகத்தில் ஆசான் என்று வேடமிட்டு வேடமிஞ்சி மூடியேற்றி. விருதன்றோ பழம் பறித்து பிழைப்பாயையோ. வேதாந்தம் ஒன்றுமில்லை சாங்கமென்பார். விருதன்றோ கெடுத்து விட்டார் உலகத்தோரை. வேடமென்று மயக்காலை மயங்கி போனார். விருதன்றோ சீடருடை பாவம் எல்லாம் விளையாட்டு போல் வாங்கி விழுந்திட்டாரே. விழுந்திட்டார் என்றறிந்து கொங்கணனே நீர் வெகு பிள்ளை பெற்றீர் 300 பிள்ளை. நழுந்திட்ட பிள்ளையுண்டோ திறந்தானுண்டோ நலமாக உமை போலானாரும் உண்டோ. அழுந்திட்ட சமாதியுண்டோ தியானம் உண்டோ. ஆகாத பிள்ளையுண்டோ சொல்லும் சொல்லும். கொழுந்திட்ட தேவரீர் கருணையாலே கொஞ்சமர பிள்ளையிலே கூடிலேனே. சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம். சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம். கூடாத நல் புத்தி சித்தர் வென்றார். கொள்கியே வரங்கள் பூமியிலே தட்டி நீடாகத் தெண்டனிட்டே அழைத்து கொண்டு நிமிடத்திற்குகையினுள்ளே நேர்ந்து போனார். ஆடானால் அது மாட்டு வன்றே சித்தர். ஆனந்த போகமுண்ட ஆண்மை ஓடானால் ஒட்டு நீர் குணத்தின் விதி. ஒரு மனமாய் நின்று புத்தி உரைப்புத்தானே. தாரென்ற கொங்கணர் போல் பிள்ளை பெற்றால்
தங்குமடா குட்டன் கைலாயமூர்த்தி வாரென்ற சுந்தரானந்தன் விந்து வரவற்ற பூரணமி தாபமென்ன காரென்ற வெளிக்கடக்க அறிவோம் நாங்கள் கரையற்ற யோகத்தை பானஞ்செய்வோம் கோரென்ற கைலாய பூரணமே தேவ கொள்கிறதோருற்பனமும் லயமும் சொல்லே சொல்லுகிறேன் கேளுங்கள் மக்காள் நீங்கள் சுகமாக வாரிதியில் மேக நீர் போல் அல்லுகிற திவலையைப் போல் பிறப்புண்டாச்சு அது ஓங்கும் விவரம் என்ன சொல்வீரையா பல்லுகிற சந்திரனாம் நீரை வாங்கு பாங்கான ரவி அங்கே நன்றாய் பாரு சொல்லுகிற கர்ப்பத்தில் விந்து உன்னி சிந்தூளி பரஞ்சத்தார் சின்னமாச்சே ஆச்சப்பாசனம் இந்த படியேயாகில் அடங்கிறத கனியும் ரவிமதியும் கூடி பாச்சப்பா சந்திரனில் கலந்து போனால் மாடுகிற விதம் இதுதான் குளிர்ந்து போகும் நீச்சப்பா சின்னமோடு பானம் ரெண்டும் நேராக மனோன்மணியை தொட்டு மீறா ஓச்சப்பாலக்கவில்லை 7 வகை தோற்றம் உத்தமனே 4 வகை யோனி காணே காணிந்த படியெல்லாம் கண்டு கொண்டு கலங்காமல் இருக்காமல் யுகமே கோடி வானிந்த காயமட்டை சாலம் எல்லாம் மனம் தாண்டி அறிவில் வந்ததெல்லாம் போச்சே ஆனிந்த படி நீங்கள் சமாதி கொண்டே அறை விட்டால் குளிகை டோடிப்பாரு தூணிந்த படி சொன்னேன் முன்னை தூக்கு சுழல் காற்று துரும்பது போல் மௌனமாமே மௌனமின்றீர் எனையாண்ட தட்சிணாமூர்த்தி மலர் பணிந்தே ஞானமது 100 சொன்னேன் மௌனமென்ற நாதாக்கள் பதத்தை போற்றி வகையோடே நிகண்டாக வாதம் சொன்னேன் மௌனமென்றீர் ஞானம் பொய் என்று சொல்லி வாகான செய்யமண்டி போட்டே நூற்றில் மௌனமென்ற சமரசந்தார் மக்கள் வாகான ஞான முறை முற்றும் காணே சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர ஹர ஓம் சங்கர சிவ சங்கர சிவ சங்கர சிவ ஓம்